ஒரு முட்டை இருந்தால் முஸ்லீம் வீட்டு ஸ்பெஷல் கஜூர் புதுப்பெண் பலகாரம் இது போல் செய்து கொடுங்க. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 150 கிராம் அளவுக்கு சக்கரை, 3 ஏலக்காய் சேர்த்து நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். அரைச்ச சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா திக்காக இது போல் சப்பாத்தி மாவு போல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் செய்துக்கிறேன். ஓரத்தில் இது போல் குழவி போல் செய்து கொடுங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயில நல்லா 2 பக்கட்டும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுங்க. நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான முஸ்லீம் வீட்டு ஸ்பெஷல் கஜூர். இதை புது பெண்களுக்கு பலகாரமாக கல்யாணம் ஆன புதுசில் செய்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கப்பா.